வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆதார் கார்டில் சில அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ பண்ணாதவங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலாக இது முன்னாடியே க்ளோஸ் பண்ண வேண்டியது இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது நான் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு க்ரோம் ப்ரௌசர் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் ஆர் ஏதாச்சும் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் நீங்கள் நான் இங்கே டைப் பண்ணுற லிங்க்கு அப்படியே டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூஐடிஏன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா யூஐடிஏ லாகின் அப்படி டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ டோன்ட் வரி, இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த சைடு ரைட் சைடில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இருக்குல்லையா, அது கீழே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் யாருக்கு அப்டேட் பண்ணுறீங்களோ உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் தென் அதில் இருக்க கேப்சா கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதை இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு 5 to 6 வருஷம் சம்திங் 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே நான் என்னோடய ஆதாரில் எந்த கரெக்ஷனுமே பண்ணலை, அப்படியே பழைய டீட்டெயில் எப்படி இருக்கோ சேம் அப்படி தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட் லாகின் பண்ணுங்கள். லாகின் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த டேட்டுக்குள்ளே பண்ணலைன்னா உங்களோடது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே பார்த்திங்கன்னா டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, என்றைக்கு வரையும் இருக்குது. ஸோ செப்டம்பர் 14 வரையும் இருக்குது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக போய் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்டேட் பண்ணால், ஸோ இதில் ஃபஸ்ட்டு காலமாக இருக்குல்ல ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த சர்வீஸ் இது எங்கே வரையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டுனா இந்த பேஜ் வரும். இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். உங்கள் நேம், உங்களோட அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகும். அது கீழே ஐ வெரிஃபை த அபோவ் டிக்ளரேஷன் அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கைட்லைன்ஸை படிச்சுக்கோங்க. அதாவது அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒன்று 2 MBக்குள்ளே இருக்கணும், 2 MBக்குள்ளே இருக்கணும். அது இல்லாமல் என்னென்ன ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஜேபிஜி, பிஎன்ஜி இதெல்லாம் இமேஜ் ஃபார்மேட்டு. அண்ட் தென் நீங்கள் பிடிஎஃப்பை கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்கிட்ட இமேஜ் இருக்குது ஆனால் ஹை குவாலிட்டியில் இருக்குது, எப்படி நான் அப்லோட் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணாதே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். க்ரோமில் அனதர் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹை எம்பி டு லோ எம்பி கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க லிங்க் வரும். அந்த லிங்க்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட இமேஜ் இல்லைனா எதாவது அப்லோட் பண்ணி உங்கள் கஸ்டமைஸ் நீங்களே பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இமேஜோட எம்பி சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெடியூஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. ஸோ இந்த பேஜில் வந்து கீழே அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் பிஓஐன்னு இருக்க ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களோட ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். இதில் எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பேன் கார்டு இருக்குது. அண்ட் தென் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது சொல்கிறேன். பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இருக்குது, டிசி இருக்குது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது, அண்ட் தென் டிரைவிங் லைசன்ஸ் சம்திங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் உங்கள்கிட்ட பேன் கார்டு ஒரு ஓட்டர் ஐடி இருக்கும், ஏன் டிசி கூட இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதுவே அப்லோட் பண்ணலாம். இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒன்று பிடிஎஃபாக நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் பிடிஎஃபே அப்லோட் பண்ணுங்கள், அதுவே பெஸ்ட்டு. அதுவே அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகினதும் உங்களுக்கு க்ரீன் கலரில் 100% வந்து சொல்லிட்டு கீழே காமிக்கும். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணதுனால பண்ணலை. சரிங்களா? சிம்பிள் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஏதாச்சும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அதுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் சேம் ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் மேலே என்ன அப்லோட் பண்ணிங்களோ அதை கூட அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதில் ஒரு எஸ்ஆர்என் நம்பர்னு சொல்லிட்டு சீரியல் நம்பர் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதை வச்சுட்டு தான் நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டேட்டஸும் செக் பண்ணுறது உங்களோட டேஷ்போர்டில் இருக்குது. அது எப்படின்னு நான் அதை சொல்கிறேன். சரியா? ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து சப்மிட் ஆகிடும். ஸோ சப்மிட் ஆனதும் இந்த மாதிரி டேஷ்போர்டுக்கு வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டட்னு வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்தால் போதும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்தால் கண்டிப்பாக 2 நாள் அப்ரூவ் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.